அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள் அசோக். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் தென் ஒரு செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். த சோர்சஸ் ஆஃப் இஎம்எஃப் அப்படிங்கிறது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிமா சொல்லலாம். இப்போ இந்த இஎம்எஃப்க்கான மெயின் சோர்ஸ் அப்படின்னா வேறு எதுவும் இல்லை, நாம் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி ஆர் செல், இதை தான் என்ன சொல்கிறாங்க, சோர்சஸ் ஆஃப் இஎம்எஃப் அப்படிமா சொல்கிறாங்க. இப்போ இந்த இஎம்எஃப் அப்படின்னு சொல்லும்போது, இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரியல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. எதை சொல்லலாம் அப்படின்னா, இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட ஒரு வேரியேஷன் அப்படிமா சொல்லலாம். ஸோ அதனோட யூனிட்டை தான் என்ன பண்ணுறாங்க, நமக்கு இங்கே இஎம்எஃப்க்கு யூனிட்ஸாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா வோல்ட் அப்படிங்கிற யூனிட்டில் சொல்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்க மாதிரி the electromotive force is the maximum potential difference between the two electrodes of the cell when no current is drawn from the cell. அதாவது ஒரு செல்லை ஓப்பன் சர்க்யூட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா, அதாவது எந்த ஒரு கரண்ட்டு ஃப்ளோ ஆகாத போது அந்த செல்லில் அந்த பேட்டரியோட டெர்மினலில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை தான் என்ன சொல்லியிருப்போம், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிமா சொல்லிக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை நம்ம சிம்பிளில் சொல்லணும் அப்படின்னா எந்த சிம்பிளில் சொல்லுவாங்க அப்படின்னா சி அப்படிங்கிறது சிம்பிளில் சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். இப்போது இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸுக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸை மட்டும் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். இப்போ இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா, the maximum potential difference between two electrodes of the cells when no current drawn from the cell, that is when the circuit is open. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் சர்க்யூட், அதாவது பேட்டரி ஆர் செல் சிங்கிளாக இருக்கும், அதை எந்த சர்க்யூட்லையும் கனெக்ட் பண்ணாத போது அந்த எலக்ட்ரோட்ஸுக்கு அக்ராஸாக எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிமா சொல்கிறோம். அதே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, the potential between any 2 points in a closed circuit. அப்போ ஒரு க்ளோஸ் சர்க்யூட்டில் ஏதாவது ஒரு டெர்மினல், ஏதாவது எலமெண்ட்டுக்கு அக்ராஸாக எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கோ அதை தானே சொல்கிறோம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிமா சொல்லுவோம். இப்போ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்யூட். அப்போ அந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணியிருக்காது, டிபெண்ட் பண்ணி இருக்காது. பட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் கிவன் பாயிண்ட்ஸ். அப்போ அந்த இடத்துல அதாவது சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட ரெசிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் என்ன இருக்கும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிமா சொல்லிக்கலாம். அதே மாதிரி த டேர்ம் இஎம்எஃப் இஸ் யூஸ்ட் ஒன்லி ஃபார் தி சோர்சஸ் ஆஃப் இஎம்எஃப் அப்படிமா சொல்லிக்கலாம். அதே மாதிரி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் மெஷர்ட் பிட்வீன் தி எனி 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் தி சர்க்யூட் அப்படின்னு சொல்லலாம். ரைட். அடுத்து இஎம்எஃப் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் அ கிரேட்டர் தேன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பட் எனி 2 பாயிண்ட்ஸ் இன் அ சர்க்யூட். அப்போ ஒரு சர்க்யூட்டில் எந்த ஒரு 2 பாயிண்ட்ஸில் மெஷர் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை விட இஎம்எஃப் என்னவாக இருக்கும், கிரேட்டராக இருக்கும் அப்படிமா சொல்லியிருக்கும். ரைட். அது இது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் இஎம்எஃப் வென் த செல் இஸ் பீயிங் சார்ஜ். அப்போ சார்ஜ் ஆகும் போது மட்டும்தான் நமக்கு இது நடக்கும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல். அப்போது செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு சில கான்செப்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி அப்படின்னா, the oppositions offered by the electrolyte of a cell to flow of electric current through it's called the internal resistance of the cell அப்படிமா சொல்லிக்கலாம். ரைட். இப்போது இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 3 ஃபேக்டர்ஸ் சொல்லியிருக்கோம். ஒன்று என்ன அப்படின்னா, larger the separation between the electrodes of the cell, more the length of the electrolyte through which current has a flow and consequently higher value of internal resistance. ஒன்று. ரெண்டாவது, greater the conductivity of electrolyte, lesser it internal resistance of a cell. That is, அதாவது என்ன சொல்கிறோன்னா, the internal resistance depends on the nature of electrolyte. அப்போ எலக்ட்ரோலைட்டை டிபெண்ட் பண்ணி என்ன இருக்கலாம், internal resistance சேஞ்ச் ஆகலாம். அடுத்த மூணாவது, the internal resistance of a cell is inversely proportional to the common area of the electrodes depending on the electrolyte. நாலாவதா, the internal resistance of a cells depends on the nature of electrodes. சரிங்களா? இந்த 4 காரணங்கள்னால என்ன பண்ணலாம், ஒரு செல்ஸோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் ஆர்
டிக்ரீஸ் ஆகலாம். இப்போது நம்ம ஒரு செல்லோட இஎம்எஃப் அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வோல்ட் மீட்டரை பயன்படுத்தி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சி அப்படிங்கிற எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு செல்லை எடுத்துக்கிறேன். அந்த செல்லை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய வோல்ட் மீட்டரோட என்ன பண்ணுறேன், பேரலாக கனெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த சர்க்யூட்டில் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நான் என்ன பண்ணல, கனெக்ட் பண்ணல. அப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கலாம். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக செல்லுக்கு சீரியஸாக என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ சி அப்படிங்கிறது இந்த செல்லோட இஎம்எஃப், ஆர் அப்படிங்கிறது இந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போது ஒரு 2 செல், அந்த செல்லோட டெர்மினல்ஸ் மட்டும் தான் கொடுக்கும். அப்போ இந்த டெர்மினல்ஸ்க்கு அக்ராஸாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணிட்டேன். அப்போ கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, திஸ் இஸ் லைக் அ ஓப்பன் சர்க்யூட். அப்போ அந்த ஓப்பன் சர்க்யூட்டில் இந்த செல்லுக்கு அக்ராஸாக எவ்வளோ இஎம்எஃப் இருக்குது அப்படிங்க என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கும்போது இந்த செல், அந்த பேட்டரியிலேருந்து என்ன பண்ணாது, எந்த ஒரு கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது. அப்போது இந்த செல்லோட இஎம்எஃப் மட்டும் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ரைட். அப்போது இங்கே கிடைக்கக்கூடிய அந்த இஎம்எஃப் எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும், அந்த செல்ஸோட டோட்டல் இஎம்எஃபாக இருக்கும் அப்படிமா சொல்லிக்கலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த செல் கூட ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுறேன். அப்போ ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, அப்போ இந்த செல்லேருந்து கரண்ட் என்ன பண்ணியிருக்கோம், ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குங்களா. அப்போ ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா, அப்போ இந்த செல்ஸோட பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து கரண்ட் ஃப்ளோவோட டைரக்ஷன்ஸ் இருக்கும். அப்போ ஃப்ளோ இருக்கும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணணும், நான் கண்டுபிடிக்கணும். அப்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக ஒரு வோல்ட் மீட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதை ஃபிக்ஸ் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் செல்லோட இஎம்எஃப், அப்போ இஎம்எஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆல்மோஸ்ட் சேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். சரிங்களா? இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் செல்லோட இஎம்எஃபோட வேல்யூ என்ன பண்ணியிருக்காது, அதிகபட்சம் ஈக்குவலாக இருக்காது. சரிங்களா? ரைட். என்ன காரணம் அப்படின்னா, இங்கே ரெசிஸ்டன்ஸ் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஆர் சம் அமௌண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன பண்ணியிருக்கோம், கரண்ட் கொஞ்சம், அதாவது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஆர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகலாம். சரிங்களா? அப்போ எவ்வளோ டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, த பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் தி ரெசிஸ்டர் ஆர் வி ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர். அதாவது ஓம்ஸ் லா வச்சு என்ன பண்ணிக்கலாம், எவ்வளோ பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். சரிங்களா? ரைட். அப்போ டியூ டு தி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஆஃப் அ செல், த வோல்ட் மீட்டர் ரீட்ஸ் அ வேல்யூ வி பொட்டன்ஷியல் which is less than the EMF of cell C. It is because certain amount of voltage has dropped across the internal resistance R. அப்போது இந்த செல்ஸோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னாலையும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பொட்டன்ஷியல் என்ன பண்ணலாம், இஎம்எஃப் டிக்ரீஸ் ஆகலாம். அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, V ஈக்குவல் டு சி மைனஸ் ஐஆர் அப்படி மாதிரி சொல்ல முடியும். அப்போ சி அப்படிங்கிறது செல்ஸோட இஎம்எஃப், ஐஆர் அப்படிங்கிறது அந்த செல்ஸில் இருக்கக்கூடிய கரண்ட் அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஓம்ஸ் லா வச்சு எழுதியிருக்கோம். சரிங்களா? அப்போ நமக்கு என்ன வேணும், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் வேணும். அப்படிங்கிறதுனால ஐஆரை மட்டும் என்ன பண்ணுங்கள், லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க, மீதியெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, ரைட் சைடு கொண்டு போயிடுங்க. அப்படி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா மைனஸ் ஐஆர் ப்ளஸ் ஐஆராகவும் ஈக்குவல் டு சி மைனஸ் வி அப்படி மாதிரி சொல்லி கிடைக்கும். அப்போ சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செல்ஸோட இஎம்எஃப், வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் ட்ராப் அப்படி மாதிரி சொல்லி கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஈக்குவேஷன் நம்பர் 2.36 அண்ட் 2.35 என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2.36, அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2.35 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேறு எதுவும் இல்லை, நான் சொன்னது மாதிரி தான். இந்த பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் தி ரெசிஸ்டர் ஆர் என்ன சொல்லியிருந்தோம், வி ஈக்குவல் டு ஐ இன்ட்டு கேபிட்டல் ஆர் அப்படிமா சொல்லியிருந்தோம். அப்போது அதனால் என்ன பண்ணுங்கள், டிவைட் பண்ணிங்க. அப்போ இந்த பக்கம் பொட்டன்ஷியல் இருக்கிறது, இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிவைட் பண்ணோம் அப்படின்னா கேபிட்டல் ஐ ஸ்மால் ஆர் டிவைட் பை
கேபிட்டல் I கேபிட்டல் R இஸ் ஈக்குவல் டு C மைனஸ் V டிவைட் பை V அப்படி மாதிரி சொல்லிக்கலாம். ரைட், அப்போ ஐ என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ஆரை என்ன பண்ணிக்கோங்க, இடது பக்கம் இருக்குது லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆரை ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணலாம். அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, R இஸ் ஈக்குவல் டு C மைனஸ் V டிவைட் பை V இன்ட்டு R அப்படி மாதிரி சொல்ல முடியும். ரைட், இப்போ இதில் சி அதாவது செல்ஸோட இஎம்எஃப், அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தெரிஞ்சுது அப்படின்னா நாம் பயன்படுத்தக்கூடிய செல்ஸோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். இதை வச்சு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் பாருங்கள். சரிங்களா? ரைட், இப்போது இதே இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வச்சு பவர்ஸ் என்ன பண்ணலாம், கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். அதாவது the power delivered to the circuit is not equal to the power rating mentioned in the battery. அதாவது பேட்டரியில் உள்ள பவரும் அதாவது செல்ஸோட பவர் அதாவது பேட்டரியில் எழுதியிருப்பாங்கல்ல அதில் இருக்கக்கூடிய பவரும் இப்போ நாம் பயன்படுத்தும் போது இருக்கக்கூடிய பவர்ஸ் என்ன பண்ணுவோம், ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்காது, கொஞ்சம் கண்டிப்பாக வேரி ஆகும். சரிங்களா? ரைட், அது எப்படி வேரி ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபார் பேட்டரி ஆஃப் இஎம்எஃப் சை with an internal resistance R இருந்துச்சுன்னா the power delivered to the circuit of resistance R அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாச்சு அப்படின்னா பவர் எப்படி எழுதிக்கலாம், பவர் P is equal to I into C அப்படி மாதிரி எழுதிக்கலாம். அப்போ சியோட மதிப்பு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, V ப்ளஸ் IR, அதாவது அதனோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ப்ளஸ் அதனோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படி மாதிரி சொல்லிக்கலாம். அப்போது சிக்கு பதிலாக V ப்ளஸ் IR அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா the power is equal to I into V ப்ளஸ் IR அப்படி மாதிரி எழுதிக்கலாம். இந்த கேபிட்டல் விக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள், ரெசிஸ்டன்ஸ் R கேபிட்டல் R தானே பயன்படுத்தணும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா I இன்ட்டு IR ப்ளஸ் IR. அப்போ இதில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, I காமனாக இருக்கிறனால வெளில எடுத்துக்கலாம். வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா I ஸ்கொயர்ட் ப்ளஸ் I ஸ்கொயர்ட் R ப்ளஸ் I ஸ்கொயர்ட் ஸ்மால் r அப்படி மாதிரி சொல்ல முடியும். அப்போது த டோட்டல் பவர் ஈக்குவல் டு I ஸ்கொயர்ட் R ப்ளஸ் I ஸ்கொயர்ட் ஸ்மால் r அப்படி மாதிரி சொல்லிக்கலாம். அப்போ இங்கே I ஸ்கொயர்ட் R இஸ் த பவர் டெலிவர் டு தி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஆல்சோ I ஸ்கொயர்ட் கேபிட்டல் R இஸ் தி பவர் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படி மாதிரி சொல்லி கொடுத்துக்கலாம். ரைட், இப்போ ஒரு நல்ல பேட்டரியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கணும், ரொம்ப 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 மினிமமாக இருந்தது அப்படின்னா என்ன இருக்கும், பவர் கரெக்டாக இருக்கும் அப்படி மாதிரி சொல்லலாம். சரிங்களா? ரைட், இப்போ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். புக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸும் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.